Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இரண்டாம் வசனத்திலே பிற்பகுதி, அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போடுகிறார். அந்த அமர்ந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம் ஆடுகளுக்கு. ஆடுகள் ஓடுகிற நதியின் தண்ணீர்லேருந்து குடிக்காதாம். ஏன் என்று ஒருவர் சொல்லுகிறார், அந்த ரோமங்கள் திக்கா அதனுடைய தோல் இருக்கிறபடினாலே, அடர்ந்து இருக்கிறபடினால, தண்ணீர்ல தவறி விழுந்தோ அல்லது மற்ற ஆடுகள் பிடிச்சி தள்ளியோ ஏதோ ஆயிடுச்சுன்னா அந்த ரோமம் நனைந்து அது அவ்வளவு பலுவாகி அப்படியே முழுகி போய்விடுமாம் ஆடு. இதுக்கு பயந்த தண்ணீர்ல போய் ஓடுகிற தண்ணி ஓன்னு சத்தம் போட்டுக்கிட்டு நதி போல ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க தண்ணி, அது பக்கத்துல ஆடே போகாதான். அதை பார்த்தாலே தூரமாய் நின்று அதை குறித்து பயப்பட கற்றுக்கொண்டதாம் ஆடுகள். ஏனென்றால் அதுல போய் மாட்டி அந்த தண்ணீர்லாம் நனைஞ்சு அப்படியே வெயிட் ஆகி உடம்பே எந்திரிக்க முடியாம அதுல இருந்து மீள முடியாம அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லி இந்த ஓடுகிற தண்ணீரத்துல போய் தண்ணியை குடிக்காதாம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில போனாதான் குடிக்குமா. நிக்கிற தண்ணி, கொஞ்சம் மெதுவா போற தண்ணி, சத்தம் இல்லாமல் இருக்கிற தண்ணி, வேகம் இல்லாமல் இருக்கிற தண்ணி, சீராமல் இருக்கிற தண்ணி, அதை பார்த்து அங்கதான் போய் தண்ணி குடிக்குமா இந்த ஆடுகள். அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறதுனா அது அந்த மேய்ப்பனுடைய பராமரிப்பை காட்டுகிறது. ஏதோ ஒரு தண்ணி எங்கேயோ குடிச்சிட்டு போய் எப்படியோ போ குடி உளுந்தா விழு எப்படியோ போகணும் அப்படி விடுறது இல்லை. இதுக்கு அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய எல்லைகளை அவன் நன்றாக அறிந்து அவைகளிடத்திலே அவன் கொண்டு போய் விடுகிறான். அவ்வளவு பராமரிப்பு அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு நன்றாக தெரியும் எங்க அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று, எங்க நல்ல தண்ணி இருக்குது, எங்க இந்த ஆடுகள் ஆபத்தில்லாமல் பயப்படாமல் தாகம் தீருகிற அளவுக்கு நன்றாக நின்று குடிக்கக்கூடிய அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று இந்த மேய்ப்பன் அறிந்து வைத்திருக்கிறான். இவனுடைய தொழில அது ஒரு பங்கு. ஏதோ போற வழியில எங்க கிடைக்கிற இடத்துல குடிச்சுக்கிறோம் அப்படி கிடையாது. இவனுக்கு இதே வேலை. எங்க அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த இடங்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த இடத்துல கொண்டு போய் இந்த ஆடுகளை சேர்த்து இந்த ஆடுகள் தாகம் தீர குடிக்கிறதை பார்க்கும் போதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியாம். ஆடு மேய்க்கிறவனுக்கு அவைகளை கொண்டு போய் அங்கு விட்டுட்டு அவைகள் குடிக்கிற காட்சியை பார்த்து கொண்டு அவன் அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டு நிற்பானாம். அவைகள் பயப்படாமல் அலறாமல் ஓடாமல் நன்றாக நின்று அனுபவித்து நன்றாக குடிக்கிறதை பார்த்து அவன் மிகுந்த சந்தோஷப்படுவானாம். நம்முடைய மெய்ப்பனுடைய சந்தோஷம் அதிலே தான் இருக்கிறது. நம்மை திருப்திப்படுத்துகிறது, நம்மை தாகம் தீர நிரப்புகிறது, நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருகிறது, நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் நிறைவாய் அளிக்கிறதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது ஏதோ எப்படியோ இருக்கட்டும் வாழ்க்கை, எப்படியோ உன்னால முடிஞ்சது செய்துக்கோன்னு சொல்றாரா? கிடையாது. இன்றைக்கு நம்மை திருப்திப்படுத்துகிறவராக எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் திருப்திப்படும் போது, நாம் நன்றாக இருக்கும் போது சந்தோஷப்படுகிறவர் அவர். நம்மை பார்த்து அவர் களி கூறுகிறார், சந்தோஷப்படுகிறார். தம்முடைய ஊழியக்காரர்களின் செழிப்பை அவர் விரும்புகிறார். அதாவது தமக்கு சேவை செய்கிறவர், அவருக்காக வாழ்கிறவர்கள் அவர்கள் செழிப்படைய வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அவர்கள் தேவைகள் அற்றவர்களாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் நன்றாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அது அவருடைய நோக்கம். அதை பார்த்துதான் அவர் திருப்தி அடைகிறார். அவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறபடினால் நீங்கள் இல்லாமல், நீங்கள் தரித்திரத்திலும் குறையிலும் இதிலும் பாடுபட்டிருக்கும் போது அதை அவர் சந்தோஷிக்கிறதில்லை. அதை பார்த்தவர் திருப்தி அடைகிறதில்லை. உங்களை அப்படியே மேய்த்து கொண்டு போய் நீங்கள் திருப்திப்படக்கூடிய இடத்திற்கு உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை அவர் நடத்தி உங்களை மேய்த்து உங்களை கொண்டு போய் உங்களை திருப்திப்படுத்துகிற வரைக்கும் அவர் ஓய்கிறதில்லை. அதற்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது அப்படிதான். ஒருவேளை சாதாரண நிலையில் இருக்கலாம், ஒருவேளை தேவைகள் மிக்கவர்களாக இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலே நீங்கள் ஆரம்பித்திருந்தாலும் சரி, இந்த நல்ல மெய்ப்பனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள். அவர் இனி நடத்தட்டும். அவர் நடத்தும் போது உங்களை திருப்திப்படுத்துகிறார், நல்ல இடத்திற்கு கொண்டு போவார், உங்களை நன்றாக திருப்திப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், ஒரு குறையும் அவர் வைக்க மாட்டார் என்பது இந்த நல்ல மெய்ப்பனுடைய ஒரு வேலையாய் இருக்கிறது. குறையே வைக்கிறவர் அல்ல அவர். நாம் திருப்திப்படுகிறதை பார்த்துதான் அவர் திருப்தி அடைகிறார். தண்ணீர் இந்த ஆடுகளுக்கு 3 இடத்திலிருந்து வருகிறதா. 3 இடத்திலிருந்து இந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்கிறது. ஒன்று, இந்த புல்களிலே வந்து காலை வேளைகளில் இருக்கிற பனி துளிகள்,
அதன் மூலமாக சரீரத்துக்கு தண்ணி போகிறது. இன்னொன்று ஆழமான கிணறுகள்ல இருந்து, இன்னொன்று ஓடைகள்ல இருந்தும் நீர் ஊற்றுகள்ல இருந்தும் குடிக்கிறதாம். இந்த பனியை குறித்து சொல்லுகிறேன். ஆடுகள் சில நேரங்களில் நாட்கணக்கில் போய் ஒரு கிணற்றண்டையிலோ அல்லது ஊற்றண்டையிலோ தண்ணி குடிக்கிறதே கிடையாது. தண்ணி குடிக்காமலே எப்படி திருப்தியா இருக்குது நிறைய பேருக்கு ஆச்சரியம். எத்தனையோ நாளா குடிக்காம இருக்கு. ஏன் என்று சொன்னால், இந்த பனி பெய்கிற காலத்திலே காலையில எழுந்து இந்த ஆடுகள் என்ன பண்ணுமாம், அந்த புல்களில் போய் மேயுமாம். அந்த புல்களை சாப்பிடும் போதே அதிலேயே தண்ணி இருக்குது. பனி துளிகள் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்குது இந்த புல்களில். அதை சாப்பிடும் போதே ஏராளமான தண்ணீர் அதுக்கு கிடைக்கிறது. இந்த மெய்ப்பன் இதை அறிந்தவரா, இந்த பனித்துளிகள் அருமையான தண்ணீர், நல்ல தண்ணீர். இதற்காகவே இந்த மெய்ப்பன் பனி பெய்கிற காலத்திலே இந்த ஆடுகள் காலையிலே மேய செல்லும்படியாக இவர் அவைகளை நடத்துகிறார். அவர் அதை தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த பனித்துளிகள் ஆடுகளுக்கு ரொம்ப இஷ்டம், இதோட சாப்பிட்டா நல்லது என்று சொல்லி காலைகளிலே அவைகளை மேய விடுகிறார். சாயங்காலத்திலும் பனி பெய்யும் போது சந்திரனுடைய வெளிச்சம் அதிகமாயிருக்கிற நேரங்களில் சாயங்காலத்திலும் மேய விடுவாராம். அப்படி மேய விடும்போது சாப்பாடோடைய தண்ணீரும் உள்ள போகிறது. அதை சாப்பிட்டு விட்டு இந்த ஆடுகளுக்கு மிகுந்த திருப்தி உண்டாகுமாம். அவ்வளவு நன்றாக அவைகள் படுத்து தூங்குமாம். அவ்வளவு நாள் முழுக்க, காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டு நாள் முழுக்க கொழுத்து போய் அப்படியே படுத்து கிடக்குமா நாளெல்லாம் நிம்மதியா. ஏன் என்று சொன்னால், இவைகள் நன்றாக சாப்பிட்டு அந்த பனித்துளிகளில் இருக்கிற தண்ணீரை அவைகள் அருந்தி இருக்கிறது. அதன் மூலமாக அதுக்கு பலனும் சுகமும் ஆரோக்கியமும் செழிப்பும் அந்த ஆடுகளுக்கு உண்டாகிறது. இந்த மெய்ப்பன் ஆடுகளை பனித்துளிகள் நிறைந்த புல்வெளியிலே நடத்துகிறது போல, நம்முடைய மெய்ப்பன் நம்மை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டுக்குள்ளாகவும் நம்மை நடத்துகிறார். இவைகள் எப்படி இந்த பனித்துளிகளையும் புல்களையும் தேடி ஓடுகிறதோ, அவைகளிலிருந்து தங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு பசி தீருகிறதோ, அதுபோலவே நம்முடைய நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுடைய வார்த்தை அண்டையில நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் இயேசுவினுடைய ஜீவனையே நமக்குள் கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த வார்த்தையை வாசிக்கும் போது, அந்த இயேசுவினுடைய ஜீவனை அனுபவிக்கும் போது, அது பெரிய தண்ணீரால் தாகம் தீர்க்கப்பட்டது போல நம்முடைய ஆத்துமத்திலே ஒரு பெரிய உணர்வு ஏற்படுகிறது. நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். காலையிலும் மாலையிலும் தேவனுடைய வார்த்தையிலேயும் ஜெபத்திலேயும் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிற வேளையிலே நாம் இந்த ஆடுகளைப் போல திருப்தி அடைகிறோம். நாம் திருப்தி அடைவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய மெய்ப்பன் நம்மை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடத்துகிறார். சில நேரத்தில் பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றும் விளங்குறது இல்லை. விளங்காதனால சிலர் என்ன பண்றது, வாசிக்காமலே விட்டுறது. இது ஒன்றும் வாஸ்தா ஒன்றும் விளங்கலையே, போய் அங்கே போய் சபையில் போய் கேட்டுக்கலாம், அவர் தான் பிரசங்கம் பண்றாரு, அதை கேட்டுக்கலாம் அப்படின்னு. பிரசங்கம் பண்றது சரி, அதை கேட்க வேண்டியது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்களும் வாசிக்க வேண்டும். அதிலிருந்து வருகிற அந்த ஜீவனை நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் வாசிக்கிற போது சில நேரத்தில் ஒன்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாசிக்கும் போது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நல்ல மெய்ப்பன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக உங்களை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிற அவர். நீங்கள் வாசிக்க வாசிக்க ஒன்று விளங்காமல் இருந்த போதும் திடீரென்று உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி உண்டாகிறது. நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பலம் உண்டாகிறது, ஒரு பெரிய திருப்தி உண்டாகிறது. எல்லா காரியத்தையும் நீங்கள் விளங்கி கொள்ளாவிட்டாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு பாருங்க, அதுல இருந்து ஒரு பெரிய மன நிறைவு, ஒரு பெரிய திருப்தி உண்டாகிறது. உட்கார்ந்து சாப்பிடுகிறோம், என்ன போல ஆட்கள் உட்கார்ந்து சாப்பிடும் போது ஏதோ வச்சதை சாப்பிடுறோம். நமக்கு இந்த சாப்பாடை பற்றி ரொம்ப தெரியாது. இதுல என்ன இருக்குது, மிளகா இருக்குதா, புளி இருக்குதா, இது வெங்காயம் போட்டாங்களா, தக்காளி, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதாவது இல்லைன்னா ஏதோ இல்லைன்னு தெரியுமா ஒழிய என்ன இல்லைன்னு தெரியாது. ஆகையால் அதை பேசாம சாப்பிடுறோம். ஆனா ஒண்ணு தெரியும், இதை சாப்பிட்டா நல்ல கொஞ்சம் பலன் சரீரத்துல இருக்கும் என்று தெரியும். இதை பற்றி ஒண்ணு விளங்காவிட்டாலும் சில நேரத்தில் அவ்வளவு பெரிய ருசி ஒன்றும் இல்லை என்றாலும் இதை சாப்பிடும் போது என்ன ஆகுது, நமக்கு சரீரத்துக்கு வேண்டிய பலன் உண்டாகிறது. அந்த நாளுக்கு வேண்டிய அவ்வளவு பலனும் அந்த ஆகாரத்திலே அடங்கி இருக்கிறது. அதை தெரிந்திருக்கிறபடினாலதான் என்ன பண்றோம், சில நேரத்தில் பல்ல கடிச்சிட்டு எதை எடுத்து வச்சாலும் சாப்பிட்டுறோம். சாப்பிட்டுதான் ஆகணும். சின்ன பிள்ளைகளுக்கு காயை கொடுக்குறோம், காயை கொடுத்தா வேணாம். இந்த காலத்து பிள்ளைங்க காயை சாப்பிட மாட்டேங்குது, காயே வேணான்றாங்க. கறி தான் வேணும், வெறும் கோழியை வை. நான் சொல்றது கோழி வேணாம், முதல்ல காயை சாப்பிடு. எனக்கு காய் பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்சான்னா பிடிக்காட்டி என்ன, சாப்பிடு. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அது பிடிக்கலன்னா அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு, குழந்தைக்கு. அதுக்கு சாப்பிட கத்து தர வேண்டும். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது என்று நமக்கு புரிகிறது. தேவனுடைய வார்த்தை அப்படிதான்.
நமக்கு சில நேரத்தில் விளங்குகிறது இல்லை, அதுல பெரிய பயனடைகிற மாதிரி சில நேரத்தில் தெரியாது. ஆனா வாசித்துக் கொண்டே இருங்கள், தினந்தோறும் அதை வாசித்துக் கொண்டே இருங்கள். உள்ளத்தில் ஒரு பெரிய பலன் உண்டாகும். உங்களை அறியாமலே உள்ளத்தில் ஆவிக்குள்ளாக அந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறது. எல்லாவற்றையும் முற்றிலுமா விளங்கி கொள்ள போகிறது இல்லை. விளங்கின வரைக்கும் படிங்க. மற்றவர்கள் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எடுத்து நேரத்துக்கு ஏற்றால் போற உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவார். அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அமெரிக்காவில் ஒரு அம்மா இருந்ததான், படிப்பறியல் இல்லாத அம்மா. கோயிலுக்கு ரொம்ப ஒழுங்கா வருமா. கோயில் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் ஐயா பிரசங்கியார்கிட்ட போய், ஐயா பிரசங்கம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம் ஐயா, ரொம்ப ஜோரு, அடே என்ன பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னு போற்றி புகழ்ந்து தள்ளுமா. இவர் ஐயர் பார்த்துருக்காரு, அந்த நமக்கு உண்மையான பிரசங்கம் ஒன்று ஒரு காலனாக்கு படிப்பு தெரியாது, ஒரு சின்ன வார்த்தை தெரியாது, நமக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா ரொம்ப பெரிய போற்றி புகழுமா அந்த பிரசங்கத்தை. அப்ப கேட்டாராம் ஒரு நாள், அம்மா எத்தனை 3 பாயிண்ட் சொன்னேன், சொல்லுங்க பாப்போம் என்ன சொன்னேன். தலையை சொரிஞ்சுதான், அது தெரியல ஐயா, என்ன சொன்னீங்கன்னு எனக்கு விளங்கல. சரி ஒரு 4 வசனம் சொன்னேன், அந்த 4 வசனத்தையாவது சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்லுதான், அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா எனக்கு அப்படின்னுச்சான். எனக்கு பைபிள் படிக்கவும் தெரியாது, எனக்கு படிப்பறிவு ஒன்றும் கிடையாது, எனக்கு அவ்வளவு விளங்கி கொள்ள முடியாது. அப்ப இந்த ஐயர் நினைச்சாராம், என்னடா அது இந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுது, ஒரு வசனம் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அப்புறம் நல்லா இருக்குன்னு மட்டும் அவ்வளவு பெரிய போற்றி போகுது, ஒரு நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக அது சொல்லுதோ என்று நினைத்து கொண்டு இருந்தாராம். சும்மா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வர வர இவருக்கு ரொம்ப இதாகி ஒரு நாள் கேட்டாராம், ஏமா சும்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு நாளும் ஒரு வசனத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ள மாட்டேன்றீங்க, ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, சும்மா நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன பிரயோஜனம். அந்த அம்மா சொன்னிச்சான், ஐயா அப்படி இல்லையா, அப்படி நினைச்சிடாதீங்க, ஞாபகம் இல்லைன்னு எனக்கு விளங்கலன்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து துணி துவைக்கிறேன், அந்த அம்மா துணி துவைக்கிறதான் தொழில் அந்த காலத்துல, பழைய காலத்துல. இது துணி துவைக்கும் போது இந்த சோப்பு விற்கிறாங்க பாருங்க, அந்த சோப்பை வாங்கி அந்த துணியில போட்டு தேய்க்கிறேன். இந்த சோப்புல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. சோப்பு விற்கிது, வாங்கிட்டு வந்து அந்த துணியில போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அந்த அழுக்கெல்லாம் போகும்னு எனக்கு தெரியும். உங்க ஆராதனைக்கு வந்து உங்க வசனத்தை கேட்க கேட்க எனக்கு படிக்கவும் தெரியல, இதை பெரிய விளங்கிக்கவும் புரியல. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியுது, அந்த சோப்பு எப்படி இந்த துணியை நல்லா சுத்தமாக்குதோ அது போல நீங்க பேச 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 அந்த வார்த்தைகள் என்னை சுத்திகரித்து கழுவுகிறதா இருக்கிறது, என்னை அப்படியே புது தெம்பூட்டுகிறது, குளிச்சுட்டு வந்தது போல இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது. ஆராதனையில பங்கெடுத்து வார்த்தையை கேட்க 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 எனக்குள்ளாக ஒரு பெரிய தெம்பே வருதுன்னாங்களாம். எல்லாரும் ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான் கரெக்ட். அந்த அம்மா சொல்லிச்சு அது கரெக்ட். அன்னைக்கு அந்த ஐயர் கத்துக்கிட்டாராம், இவ்வளவு விஷயம் இருக்குதா வார்த்தை இல்லைன்னு. இது பெரிய நீங்க பாயிண்ட்டை எழுதக்கூடியவங்க எழுதிங்க, நல்லது. எழுதக்கூடியவங்க எழுதாம இருக்கிறது தப்பு. எழுத முடியாதவங்க, ஒண்ணு விளங்க முடியாதவங்க பெரிய, அதை பற்றி கவலைப்படாதீங்க, வாசிங்க. யாராவது வாசிக்க வச்சு கேளுங்க. கேட்கும் போது என்ன ஆகிறது, உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய பலன் ஏற்படுகிறது. காலையும் மாலையும் இந்த தேவனுடைய வசனத்தண்டையிலே நாம் சென்று இதில் இருக்கிற ஆகாரத்தை உண்டு இதனுடைய பானத்தை நாம் பருகுவோம் என்றால், ஆவியானவருடைய அந்த ஆவியையும் அந்த தேவனுடைய வார்த்தையும் நாம் உட்கொள்வோம் என்றால் பரம திருப்தி நமக்குள்ளாக ஏற்படுகிறது. கிணற்றண்டையில போய் குடிக்கிற ஆடுகள் வந்து கிணத்துக்குள்ள போக முடியாது, பெரிய கிணறு, நம்ம ஊர் கிணறு மாதிரி இல்லை, பெரிய கிணறு. இந்த கிணத்துக்கிட்ட போய் பேன்னு நிற்கும் ஆடுகள்லாம். இது உள்ள எங்க இறங்குறது, இறங்கினா உழுது அவ்வளவுதான். இந்த ஆடுகள் உதவியற்றதாய் கிணத்தண்டையில போய் அப்படியே நிற்குமா. பனித்துளிகள் இல்லாத காலத்துல இந்த ஆழமான கிணறுகள்ல இருந்து தான் தண்ணி கொடுக்கணும். இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவாராம், உள்ள இறங்கி கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணீரை மொண்டு கொண்டு வருவாராம். வெளியே மொண்டு கொண்டு வந்து வெளியே ஊற்றி 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 அவ்வளவு ஆடுகளும் குடிக்கிற வரையும் இறங்கி இறங்கி படிக்கட்டு வச்சு இறங்கி 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 போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாராம். குகை மாதிரி இருக்குமா அந்த காலம் கிணறுகள்லாம். அது உள்ள போய் அந்த இருட்டுக்குள்ள போய் அவ்வளவு ஆபத்துக்கு மத்தியில் போய் அந்த ஆழமான கிணறுக்குள்ள போய் தண்ணியை மொண்டு கொண்டு வந்து ஊற்றுவாராம். ஊற்றிக்கொண்டே இருப்பாராம், களைத்து தீர்கிற வரைக்கும். இந்த ஆடுகள் குடித்து முடிகிற வரைக்கும் அவ்வளவாய் கடினமாய் உழைத்து ஊற்றுவாராம். ஏன், அந்த ஆடுகளை குறித்து அவ்வளவு கரிசனை. நம்முடைய மெய்ப்பர் அதை செய்ய மாட்டாரா? நம்முடைய நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆழமான கிணறுகளிலிருந்து குடிக்க பண்ணுகிறவர். வசனத்தை நாம் கேட்கிறோம், அதை உண்கிறோம், அதை உட்கொள்ளுகிறோம், அதனுடைய பலனை பெறுகிறோம். அதை இன்னும் ஆழமாக அதில் நாம் செல்ல வேண்டும். இதுல இன்னும் ஆழமாக செல்வதற்கு நாம் பெரிய ஞானிகள் கிடையாது, இதை அறிந்து கொள்வதற்கு நாம் பெரிய வித்தர்கள் கிடையாது. கிணத்தண்டையில வந்து ஆடு பேன்னு நிக்கிற மாதிரி நாமும் நிக்கிறோம். வசனத்தண்டையில வந்து, ஐயா இது விளங்கலையே ஆண்டவரே, இந்த வசனங்கள் எனக்கு விளங்கலையே, அநேக நேரத்திலே நானும் நிற்கிறேன், இந்த வசனங்கள் விளங்கலையே, இந்த அதிகாரம் விளங்கலையே, இந்த காரியங்கள் எனக்கு புரியலையே என்று நிற்கிறோம்.
அந்த நேரத்திலே இந்த நல்ல மேய்ப்பன் இந்த வசனங்களில் உள்ள கருத்துக்களை, இந்த வசனங்களில் உள்ள சத்தியங்களை, இதிலே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களே இதற்குள்ளாக புகுந்து அதை வெளியே எடுத்து கொண்டு வந்து நமக்கு ஊற்றி தருகிறவராய் இருக்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிறார் ஆழ்கிணறுகளில் இருந்து. ஹல்லேலூயா. ஆழமான சத்தியங்கள்னாலே நம்மை திருப்திப்படுத்தக்கூடியவராய் அவர் இருக்கிறார். நமக்கு விளங்காத புரியாத காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக, அவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறவராய் இருந்து அவர் நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஊற்றண்டையிலேயும் ஓடைகளிலேயும் குடிக்குமாம். மூன்றாவதாக, ஊற்றண்டை ஓடைகள்னா இது ஆடுக்கு தானா தெரியாது, மெய்ப்பன் கொண்டு போனாதான். மெய்ப்பனுக்கு அங்க இருக்கிற அத்தனை ஊற்றும் அத்தனை ஓடையும் நல்ல இடங்கள் அவ்வளவும் தெரிஞ்சு வைத்திருப்பாராம். கொண்டு போய் இந்த ஆடுகளை விட்டு இவைகள் குடிக்கும் போது அதனுடைய திருப்தியை பார்த்து மகிழ்கிறவர் தான் மெய்ப்பர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். பயங்களை எல்லாம் போக்கி ஒரு நிம்மதியான இடத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய ஆத்துமாவை முழுமையாய் திருப்திப்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை திருப்திப்படுத்தி, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்முடைய எல்லா விதத்திலையும் திருப்திப்படுத்தி நிறைக்கிறவராய் அவர் இருக்கிறார்.